ஹாய். கோயம்புத்தூரில் நடந்த விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ தமிழ்நாட்டில் இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துட்டாலே சோஷியல் மீடியாஸில் இதை வச்சு கான்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த பிரச்சனைக்கும் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது ஒரு நாள் கிரியேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க நெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் இது இன்னும் முடியவே இல்லை. இதை பற்றின வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணவங்க இப்போ அதை கம்ப்ளீட் பாலிடிக்ஸாக மாற்றிட்டாங்க. டிஎம்கே ஆட்சியில் இருந்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அது யாருக்கு காரணம்? ஸ்டாலின் சார் காரணம்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்போ டிவிகே வின் பண்ணி விஜய் சார் வந்துட்டாரு. இப்போ அதே பிரச்சனை நடந்திருக்கு. இப்போ இதுக்கு யார் காரணம்? விஜய் சார் காரணம். இல்லை, எனக்கு புரியல. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பிரச்சனைகளுக்கு அரசியல் தலைவர்களும் அரசியல் கட்சிகளும் தான் காரணம்னு நம்ம பேசிட்டு இருக்க போகிறோம்? ஒரு சமூகமாக நீங்களும் நானும் மாறாமல் எப்படி நம்ம மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும்? ஒரு குழந்தைன்னா அது குழந்தையா பார்க்கணும், பெண்ணுன்னா பெண்ணாக பார்க்கணும், ஆணுன்னா ஆணாக பார்க்கணும், ஒரு பூனை நாய் இருந்தால் கூட அதை மனித தன்மையாக பார்க்கணுன்னு ஒரு சமூகமாக நம்ம மாறாமல் நம்ம எப்படி மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும்? இந்த பிரச்சனையில் எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு நம்ம எப்படி ஒரு அரசியல் கட்சிக்கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சொசைட்டியாக நம்ம எல்லாரும் மாறலாம். அதுக்கப்புறமா இந்த அரசியல் கட்சிகளும் இந்த அரசியல் தலைவர்களும் மாற்றத்தை கொண்டு வந்தாங்களா இல்லையான்னு பேசலாம். ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது. அதுக்குள்ளே ஒரு லேடி வீடியோ போட்டாங்க, அவங்க அம்மா குடிச்சிட்டு படுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா குடிச்சிட்டு படுத்திருந்தாங்களா, அப்போ அந்த குழந்தைக்கு நடக்கிறதுக்கு அவங்க அம்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே ஒருத்தர் என்னன்னா போலிங் போட்டிருக்காரு. அவங்க அம்மா காரணம், இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு நடந்ததுக்கு அவங்க அம்மா காரணமா இல்லை விஜய் சார் காரணமானு? இதை விட கேவலமான விஷயம் இருக்கவே முடியாது. ஸோ இவங்க லாஜிக் படி பார்த்தா ஒரு பேரண்ட் குடிச்சிட்டு படுத்திருந்தாங்கன்னா அந்த குழந்தைய கடத்திட்டு போய் என்ன வேணாலும் பண்ணிடலாம். அப்படி தானே? அப்போ டெய்லி எத்தனையோ பேரண்ட் பகலே குடிச்சிட்டு போய் தூங்குறாங்களே, அதுக்கு என்ன பண்ணுறது? விக்டிம் பிளேமிங்கிறது இங்கே ரொம்ப கேஷுவலாக ஆயிடுச்சு. கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பேக்கில் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்துச்சு. அதுக்கு என்ன சொன்னாங்க? அந்த பொண்ணு அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு பேசினாங்க. 3 வயசு குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்துச்சு. அப்போ என்ன சொன்னாங்க? அந்த குழந்தை அந்த ஆளோட முகத்தில் துப்புனான், அந்த கோவத்தில் தான் அவன் அப்படி பண்ணிட்டான், அப்போ அந்த குழந்தை மேலேயும் தான் தப்பு இருக்குன்னு பேசினாங்க. இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும். அப்படி வரும்போது கூட இவங்க இப்படி தான் பேச போகிறாங்க.